அந்த கேள்வி என்னன்னா, வருங்கால பிரதமர் மோடியா விஜயான்னு கேக்குறாங்க. ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒரு செய்தி. அவன் சொல்றான், ஒரு 10-20 பேர் ஓட்டு போடுறான், விஜய் தளபதி விஜய் தளபதி. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நல்ல நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் எங்க தமிழக முதல்வர் மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக 24 மணி நேரம் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களே, விவசாயிகளுக்காக, பெண்களுக்காக. அதான் அண்ணன் சொல்லுவாரு, உணர்ச்சி வசப்படாதீங்கடா, பார்த்து பேசுங்கடா அப்படின்னு. அக்கா தங்கச்சியை பார்த்தோன்னே ஒரு அந்த சந்தோஷத்துல சொல்லிட்டோம். மீண்டும் ஆண்கள் பெண்களுக்கு இதுவே ஆகும். நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, சொந்தத்தில் அர்த்தம் இல்ல. தும்மல் கொடி உறவா, மெட்டில் கொடி உறவா, உன்னை யாரோ பெற்றிருக்க, என்னை யாரோ பெற்றிருக்க. தள்ளுபடி பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு அறிவிச்ச பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஒதுக்கீடுகள் பண்ணிருக்காரு. விவசாயத்துறையில 50,000 விவசாயிகளுக்கு இத்தனை நாள் 6-7 மாசமா கரண்ட் கொடுக்காம இருந்த தக்கல் மூலியமா புக் பண்ண எல்லா 50,000 விவசாயிகளுக்கு கரண்ட் கொடுக்க ஆணையிட்டு இருக்காரு. இந்த மாதிரி படிப்படியா சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் படிப்படியா நிறைவேற்றிட்டே இருக்காரு. மக்களே அடுத்து மிஸ் பண்ணுவீங்களா? சத்தமா. ஏன்னா எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் எதுவுமே இல்லை. அது ஒரு பணி, அது ஒரு சேவை, மக்கள் பணி. அப்படி ஒருபட்ட பணிக்கு நேர்மையான உண்மையான பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உண்மை என்ன, உண்மை என்ன, மக்களை சிந்திக்கணும். மக்களை யாரு என்ன சொன்னாலும் சிந்திக்கணும், நாங்க சொன்னாலும் சிந்திக்கணும். சிந்தித்தால் தான் அறிவு வளரும், சிந்தித்தால் தான் ஆளுமை பிறக்கும். அறிவு ஆளுமையா பிறக்கும், ஆளுமை பிறந்தாதான் தனி மனித உயர்வு கிடைக்கும். மக்களே இல்லன்னா கடைசி வரைக்கும் நம்மளை முட்டாளாக்கி உங்களை சிந்திங்க, எங்களையும் கேள்வி கேளுங்க. நாங்க தப்பு பண்ணா நீங்க எங்களை கேள்வி கேளுங்க. இன்னைக்கு சட்டமன்ற செக்ரட்டரி கேட்கிறாங்க, இப்படி இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை பாத்திர முடியுமா, ஒரு எம்எல்ஏ பாத்திர முடியுமா? ஓட்டு வாங்கி நன்றி சொல்ல பண்ணாங்க. இன்னைக்கு அமைச்சரை பாக்குறாங்க, முதலமைச்சரை பாக்குறாங்க. எதெல்லாம் நடக்குமோ அது உடனே நடக்குது, எது தாமதமா நடக்குமோ அதுக்கு காரணத்தை தெளிவா சொல்றாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும். இது அப்படிப்பட்ட ஒரு மக்களாட்சி, ஒரு நேர்மையான வெளிப்படையான தூய்மையான ஆட்சியை கொண்டு கொடுக்க தமிழக வெற்றி கழகம். அதனால மக்கள் நீங்க சிந்திக்கணும், சிந்திச்சு ஒற்றுமையா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்க பேசுவது இருக்க. சாதனையை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வாழ்த்துறை வந்தவங்க வாழ்த்து சொல்லாம சாதனை அவங்களை இன்னும் மேல ஏத்துனாதான் இன்னும் உங்களுக்கான நிறைய நல்ல விஷயம் நடக்கும்ன்றது சொல்லிட்டு இன்னைக்கு இது ஒரு ஆன்மீக பூமி, இது ஒரு உழைக்கக்கூடிய ஒரு மக்கள், வலிமையான மனநிலை உடைய உழைக்கக்கூடிய மீனவர்கள், விவசாயிகள் அதிகம் உள்ள மக்கள். இங்க இந்த மண்ணு தர்காவா இருக்கட்டும், ஒரு சர்ச்சா இருக்கட்டும், முருகன் நம்ம முருகன் கோயிலா இருக்கட்டும், எல்லாமே புனிதமான மனிதர்களா நான் பாக்குறேன். ஆனாலும் பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும், படிப்படியா தீர்ப்போம். சாதனைகள் என்ன பண்ணிட்டீங்க? டிவிக்கு என்ன பண்ணிடுச்சு? 100 நாள் என்ன பண்ணிடுச்சு?